ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய டெய்லி டோஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்மோடு எப்போதும் போல விஜய். தேர்தல் களம் 2026 பரபரப்பாக ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு குறிப்பாக பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது முழுமை பெற்று அதை அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி பாமக, அப்புறம் அமமுக, அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த தொகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைனல் ஆகிடுச்சு. எந்த சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு கூட ஃபைனல் ஆகிடுச்சு. பின்னாடி ஆரம்பித்து அதிமுக ரொம்ப மயான அமைதின்னு கூட சொல்லலாம். எந்த சத்தமுமே இல்லை. கிணத்துக்குள்ளே கல்லை போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருந்தது. திமுக 20-30 நாளாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு திமுகவுடைய தலைவர் காங்கிரஸ் ஆஃபீஸ் போவார், இல்லைனா காங்கிரஸோட தலைவர் திமுக ஆஃபீஸ் போவார். செல்வபிரந்தி தொடர்ந்து பேட்டி கொடுப்பாரு, நாங்கள் அலையன்ஸில் இருக்கோம்னு சொல்லிகிட்டே இருப்பார். அலையன்ஸ் பிச்சு கும்பானுங்க, திடீர்னு தாவாக்கோட பேசிகிட்டு இருக்கோன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருப்பானுங்க. மாணிக்கம் தாகூர் டெய்லி ட்விட்டர் போட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தப்போ திமுகவுடைய கூட்டணி கொஞ்சம் முன்னாடி இருக்குது, வேகமாக பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு பார்வை இருந்தது. சேட்டலைட் மீடியாவும் அதை ஊர்ஜிதப்படுத்திட்டே இருந்தது. தினம் டே டு டே அப்டேட்ஸ் திமுக நோக்கியே இருந்தது. இந்த கூட்டணி இறுதி செய்கிறதுல கூட்டணி ரொம்ப வேகமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அப்படியே இறங்கி சர்ன்னு கீழே வந்துட்டாங்க. சத்தத்தே காணும். இந்த மொத்தமாகவே இவ்வளோ நாளும் பேசி இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரே நாள் தான் பேசினாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது அதிமுக பின்னாடி வரேன். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப உருக்கமாக ஒரு பெரிய பதிவு. அந்த மக்கள் நீதி மையத்தெல்லாம் சேர்த்து சொன்னார். அது இல்லை இன்னைக்கு போட்ட பதிவு தான். அது கொஞ்சம் முன்னாடி ஒரு பதிவு. அது என்ன போட்டிருந்தாருன்னா, தேர்தலில் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சீட்டு தருவாங்க, கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்குலாம் சீட்டு தர மாட்டாங்க. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் போடுறவங்களுக்கு சீட்டு தர மாட்டாங்க. யதார்த்தமாக யார் களத்தில் நின்று வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக சீட்டு தருவாங்க. இதுதான் நாங்கள் இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு டெய்லி லைவ் போடுவார் அவரோட ஃபேஸ்புக் பேஜில். அது இவ்வளோ வருஷம் கழிச்சு தலைவர் இன்னைக்கு தான் ஃபீலே பண்ணியிருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டால் சீட்டு தர மாட்டாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு அவர் திருவாவூர் கொடுத்த பதில் தான். என்னதான் நீங்கள் டிவி சேனலில் டிபேட் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த எல்லா பெரிய யூடியூப் வேற களம் வேறன்றது அங்கெல்லாம் நீங்கள் பேசிட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் சீட்டு தர மாட்டோம், வேணாம் நாங்கள் 2 சாக்லேட் கொடுக்குறோன்றதுல தான் திமுக நடத்திருக்கு. இவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆனால் தான் இவ்வளோ பெரிய திமுக. திருமாவளவன் முன்னாடியோட கெயின் பண்ணியிருக்காரு 2 சீட்டு. அதாவது சீட் பேரத்தில் கொஞ்சம் ஒரு அவர் மட்டும் தான் கெயின் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு 2 குறைச்சி விட்டாங்க, அப்புறம் மதிமுகவும் இன்னும் 2 குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மதிமுக 2 குறைச்சிட்டாங்க. வேல்முருகனை வெளியே அனுப்பிட்டாங்க. இல்லை, அவர் திருப்பி வரதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. திரும்பவும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிச்சிட்டதான். இல்லை, மத்தியானம் பார்த்தேன் நான் திருப்பி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில போஸ்ட்லாம் போடுறாங்க. ஸோ அவர் தொகுதிக்காக சண்டை போடுறாரா இல்லை 2 சீட்டுக்காக சண்டை போடுறாரா அப்படின்றது 2 பக்கம் கால் வச்சிருக்காரு. 2 பக்கமும் கால் வச்சிருக்காரு. அதான் ஃபேஸ்புக்கில், யூடியூப் சேனலில், டிவியில் போய் டிபேட் கொடுக்கறனாலலாம் சீட்டு கிடையாது அப்படிங்கிறத திமுக ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகலாம் நாங்கள் உங்களுக்கு சீட்டு தர மாட்டோம், உண்மையிலே உங்களால் ஜெயிக்க முடிஞ்சாதான் சீட்டு தருவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ நாளுக்கு புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ நாளாக டிவியில் திமுக கூட்டணி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இவங்களே பில்டப் கொடுத்துருக்காங்க. உண்மையாக அதிமுக கூட்டணி ஒரு ஃபயராக ஒரு புயல் மாதிரி வேலை பார்த்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். திமுக இந்த பரபரப்பாக இருந்தது. ரெகுலராக பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடு இருக்கட்டும், வரிசையாக நாங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கட்டும். நெக்கில் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு காங்கிரஸ் சைன் பண்ண வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்து அந்த கடைசி நாள் அந்த அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ரொம்ப அப்படி தான் இருந்தது. காங்கிரஸ் வழக்கம் போல் அதுதான். இப்போ நாங்கள் 60 கேட்டோம், 100 கேட்டோம், 234 கேட்டோம்னு பில்டப் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் 30 தாண்டி ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்கன்னு. அந்த 25-30க்குள்ள எவ்வளோ என்ன நம்பருங்கிறதுக்கு தான் அவங்க ஒரு 10 நாள் பேச்சுவார்த்தையை அவங்க தொடர்ந்தாங்க. அது தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இவங்க ஒரு குழுவெல்லாம் போட்டாங்க, இவங்களும் குழு போட்டாங்க. ஆனால் குழு 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். கனிவெளி போய் ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஏன்டா குழு போட்டிங்கன்ற மாதிரி. அந்த யாரு கிரீஷ் சோடங்கர்னு கடைசியில் கிரீஷ் சோடங்கர் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். கேசி வேணுகோபால் ஃபைனல் கடைசி அவன் பாசிட்டிவ் முடிச்சாரு. அப்புறம் கேசி வேணுகோபால் எல்லாம் சைன் பண்ணி அவர் தான் அந்த பேப்பரே வாங்கினாரு. கிரீஷ் சோடங்கரை வச்சு நீ வாட்டுக்கு போய் திட்டு அப்படின்னு ராகுல் காந்தி டிமாண்ட் பண்றதுக்கு அவர் பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. கடைசியில் அவர் பாண்டிச்சேரிலையும் புலம்பிட்டு தானே போனார். ஏதோ தரமாட்டோம்லாம் சொன்னாரு, அப்புறம் பார்த்தா இங்கேயும் டார்ச்சர் பண்றாங்க எங்களை அப்படின்ற மாதிரி தலைவர் புலம்பிட்டு தான் போனார். அதனால இந்த காங்கிரஸ் ஒரு 20 நாள் மீடியாவை நல்லா என்கேஜ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு 10 நாள் அடுத்து
Engage என்னன்னு சிபிஎம் ஒரு 2 நாள் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்பி மக்கள் உண்மையிலே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே சான்ஸ் பின்னி எடுத்துட்டாங்க. அதுல அல்டிமேட்டா சொல்லணும் என்னன்னா, ஒரு சைன் பண்றாரு, அடுத்த நாள் காலையில உட்காந்து ஒரு வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு 294 பயங்கரமா டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் தொகுதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அவரு மயிலாப்பூர்ல இருந்து ஆல்மோஸ்ட் அன்அஃபிஷியலா பிஜேபியோட கேண்டிடேட் யாருன்னு கூட ஒரு மாதிரி சைகை கொடுத்துட்டு ஏறி நிக்க வச்சு அவங்கள கூட அந்த கூட்டிட்டு போயிட்டாரு. தேர்தல் பரப்புரை இவ்வளவு வேகமாலாம் நான் தெரிஞ்சு என்டிஏ ஒர்க் பண்ணும், பிஜேபி சென்ட்ரல்ல ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே அதே பார்க்கணும் அவர் கையாளுறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் நாள் வந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கூட்டணி, 2வது நாள் வந்து வாக்குறுதி, 3வது நாள் எந்தெந்த தொகுதி தேர்தல் பரப்புரைன்னு டைம் வேஸ்ட் பண்றதே இல்லை. இது உண்மையிலே அரசியல் களத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னா. அதிமுக தெளிவாயிடுச்சு, என்னோட கேண்டிடேட்லாம் ரெடி, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பிஜேபி எல்லாம் நாளைக்கு மறுநாளுக்குள்ள ஓரளவு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சியே இல்லைனாலும் நான் வந்து விஜய் மேடல் ஏறி போட்டி யாருக்கு, திமுகவுக்கும் தாவேக்காக்கும் உண்மையிலே அப்படின்னு பேசுறதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னா உண்மையிலே அரசியல் எங்கேயோ விஜயன்ற வார்த்தையே இல்லாத அளவுக்கு அதிமுக விளையாண்டு. அரசியல் கட்சினா என்னன்னா இதுதான் அரசியல் கட்சி அப்படின்றத, அரசியல் கட்சி, அரசியல் களம், தேர்தல் அப்படின்னா என்னன்றத அதிமுக இன்னைக்கு அதை இந்த 2-3 நாள்ல ப்ரூவ் பண்ணிருக்கு. திமுக எப்போதும் போல எவ்வளவு பில்டப் கொடுத்தாலும் ஒண்ணுமே இல்லை அப்படின்றதே சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட வெளியில எதுவும் சொல்ல கிடையாது. தெளிவா பேசியிருக்காரு. நம்ம ஜான் பாண்டியன் பேசினாரு, நாங்க இந்த எஸ்சிலே எங்க எப்போதுமே தனி தொகுதி அப்படின்னு வச்சுட்டே இருப்பாங்க, நாங்க இந்த எஸ்சியில தனி தொகுதியிலேருந்து நாங்க வெளியில வந்து பொது தொகுதி கொடுக்கறதே முதல் வெற்றியா நாங்க பாக்குறோம், எங்களுக்குள்ள எந்த வருத்தமுமே இல்லை, கேட்டோம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னார். ஆமா, அவருக்கு வந்து ராஜபாளையம் கொடுத்துருக்காங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்ச ஒரு தாமரை சின்னத்துல தான் நிப்பாரு. தாமரை சின்னம் தான் அவரு. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் கூட 5 தொகுதி. இதுல பிஜேபி வந்து சைலண்டா ஸ்கோர் பண்ணிருக்கிறது தான் நான் ஆச்சரியமா பாக்குறேன். நேற்று வரைக்கும் ஃபேஸ்புக்ல அதே மறுபடியும் நிறைய பேர் பிஜேபி வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்க, காங்கிரஸோட கம்மி சீட்டு தான் பிஜேபிக்கு, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய வெற்றி, எத்தனை வருஷம் பாரம்பரியமான கட்சிலாம் நிறைய சுத்திட்டு, ஆனா சின்னத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க. சின்னத்துல 27 வாங்கிட்டு அது இல்லாம ஒரு 6 சின்னம், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 இங்க கூட்டம் மொத்தம் 32 வந்து 6 ஒரு 27 33 தொகுதி பிஜேபி சின்னத்துல நிக்கிறாங்க. காங்கிரஸோட சொல்ல போனோம்னா 4 சீட்டு அதிகமா வந்து நிக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபாவையும் சேர்த்துக்கலாம். 4 சீட்டு அதிகமா பிஜேபி நிக்குது. இதுவே பிஜேபிக்கு எடுத்த ஒரு பெரிய வெற்றி. நோட்டாக்கும் கீழே இருந்த கட்சின்னு கிண்டல் பண்ண இடத்துல இன்னைக்கு நிறைய கட்சிகளுக்கு கீழே இருந்ததே பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கான்னு கேட்ட காலங்கள்லாம் போய் நானும் இன்னைக்கு களத்துல நிக்கிறேன், சண்டை சேர்த்து நான் ரெடியா இருக்கேன் அப்படின்றாங்க. மத்திய அமைச்சர்கள் இங்க வந்து வீடே எடுத்துட்டாங்க போல, இங்கேயே குடியிருக்காங்க, ரெகுலரா என்ன நடக்குதுன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. ஆமா, ஒரு நாள் ஸ்டேஜுக்கு வேற ஹோம் மினிஸ்டர் இங்க வரவே இல்லை, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேசுற எல்லா சேனலும் பேசுறது, நேற்று வரைக்கும் சிபிஎம்முக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த மீடியாஸ் அதோட லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த 1 hour பார்த்தா மொத்த மீடியாஸும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இபிஎஸ் பக்கமா. தேர்தல் வாக்குறுதியா இருக்கட்டும், இன்னைக்கு நடந்த விஷயங்களா இருக்கட்டும், திங்கட்கிழமை மத்தியானத்துல அதிமுகவோட கை ஓங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இதை அடுத்து 30 நாள் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா பெரிய மாற்றத்தை அதிமுக வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு தான் நம்புறேன். இந்த லாஸ்ட் மினிட்ல அதிமுகவோட மிராக்கல்ன்றது சான்ஸே இல்லை, பயங்கரமா பின்னி எடுத்து. எப்போதும் போல அதிமுக எப்படி இருக்கும், ஜெயலலிதா எப்படி முன்னாடியே இந்த மாதிரி செய்யறதா அது அப்படியே ஜெயலலிதா பாணியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் இதுதான் பண்ணாரு, ஜெயலலிதா யாருக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் இதான் என் ஸ்டாண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பாக்குறது அப்படின்றதெல்லாம் அவன் சொல்லுவானா இவன் சொல்லுவானா, அவன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா அதை நான் எடுத்து ஆட்டையை போட்டு கொஞ்சம் பிரிச்சு சொல்லாமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் எனக்கு தோணுச்சு இதெல்லாம் நான் பண்ண போறேன், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஜெயலலிதா எப்பயுமே கூட்டணி கட்சிகளுக்கு முன்னாடியே இதை கொடுத்துருவாங்க, தொகுதி அனௌன்ஸ் பண்ணி வேட்பாளர் கூட்டணிக்கிட்டே போறதே இல்ல. கொஞ்சம் 2-3 கட்சி தான் வச்சிருப்பாங்க, சின்ன கட்சிகளா வச்சிருப்பாங்க, பெருசா இருக்கு. 16க்கு முன்னாடி வரைக்கும் பெரிய கூட்டணி அப்படின்லாம் சொல்றது, 11 முன்னாடி எதுவும் பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியாதுல்ல. வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட்டணி வரும்போது ஒன்னா குறைச்சி போடுவாங்க. அதுதான் அவங்களோட அதே பணிக்கு தட்ட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றனால கூட்டணியும் உள்ள அடக்கி எல்லாத்தையும் ப்ராப்பரா செட்டில் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சலசலப்பே இல்ல, எந்த சின்ன சலசலப்பு எல்லாமே இருக்கு. எங்கன்னா திமுக பக்கத்துல தான் இருக்கு. அதான் அதிமுக சைடுல எந்த சலசலப்புமே இல்லாம அமைதியா ஆனா டக்குன்னு விஷயத்த முடிச்சிருக்காரு. திமுக சைடுல எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா,
கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அந்தந்த கட்சியில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு ஒவ்வொரு சேனல்லையும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கம்மி சீட் கொடுத்துருக்காங்களா? கம்மி சீட் கொடுத்துருக்காங்களா? ரொம்ப மோசமான நிலைமை. மதிமுக ஒரு தலைவர் பேசினாரு, இப்ப நான் பத்தி பேசினாங்க பயங்கர பிரச்சனையாகும், அதனால நான் பேச மாட்டேன்றாரு. அப்படின்னா பிரச்சனை இருக்கு, நான் பேசினாதான் பிரச்சனையாகும், அவர் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லல. இல்லைங்க நான் அதை பத்தி பேசக்கூடாது, பேசினா பிரச்சனையாகும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்கு. சிஎம் வாயா திறக்கல. ஆமா, இந்த சீட்டு கொடுத்த விஷயத்துலையுமே நான் வந்து ஒரு பாகுபாடு இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு நியாயமான கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். எப்பயுமே கூட்டணிக்கு வந்து ஜெயிக்காத சீட்டா கொடுப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு அது வரல இது வரலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி ஜெல் ஆயிடுச்சோ அப்படின்ற ஃபீல் கூட இருக்கு. நிறைய 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்னென்னமோ மாறி மாறி திட்டிக்கிட்டாங்கன்ற வார்த்தை கூட இல்லை. எல்லாரும் மரியாதையா எல்லாருடைய தலைவர்களையும் எல்லா இடத்துலையும் பேர சொல்றாங்க. ரொம்ப ஜெல்லா இருக்கு. இந்த ஒரு நல்ல ஜோஸ் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க லெவலுக்கு தகுந்தாப்படி கம்ஃபர்டபுளான தொகுதி இருக்கு, கஷ்டமான தொகுதி இருக்கு. எல்லா கட்சிகளுக்குமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சிக்கு தோக்குற சீட்டு மட்டும் கொடுக்காம ஒரு மாதிரி பேலன்சிங்காக கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டமாக இருக்கு. குறிப்பாக பிஜேபிக்கு பார்க்கணும்னா கோயம்புத்தூர் சைடே நிறையா கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒன்று இருந்தாலும் அவினாஷி, ஈரோட்ல ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி, திருப்பூர்ல ஏற்கனவே நல்லா ஓட்டு வாங்கின தொகுதி அந்த மாதிரி இருக்கு. கொங்கு சைடு நிறைய கொங்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கம்ஃபர்டபுளா பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாகர்கோயில நல்ல கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க பிஜேபி. அதே மாதிரி மயிலாப்பூர்ல அதிமுக நின்று ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியை கூட பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீனார் வந்து பிஜேபி கேட்கன்ற இடத்துல அதிமுக தானே எதிர்பார்த்தது, அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. இதே பாமகக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழக்கமா கம்ஃபர்டபுளா இருக்க இடத்துல கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணாங்க, பாமக திண்டுக்கல் எல்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க. திண்டுக்கல் அவங்களுக்கு பெரிய வாய்ஸே இருக்காது. ஆத்தூர்ல எல்லாம் நிப்பாட்டினாங்க போனது. இந்திரா அப்படி இல்லாம முழுக்க கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் இந்த தடவை தான் இறங்கி வந்து ஓகே இதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஃபீலுக்கு ஜெயிச்சே ஆகணும், அது எல்லாரோட சப்போர்ட்ல நம்ம ஜெயிச்சு ஆகணும்ன்ற கட்டாயத்துல அவர் ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போ சேலம்ல கொடுத்துருக்காரு. ஏன்னா சேலம் வந்து ஏடிஎம்கேவோட கோட்டை, அது எடப்பாடி அவர்களுடைய சொந்தமாக அங்க பாமக கொடுத்துருக்காரு. பாமக கொடுத்துருக்கிறது வந்து பாமக ஜெயிக்கும். அதே மாதிரி காரைக்குடியில பாஜக தன்னோட தொகுதியை வந்து விட்டு கொடுத்துருக்கு அமமுகவுக்கு. நான் தினகரனே அங்க நிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். சீமான் கூட அங்க நிக்கிறாரு ஏதோ ஒண்ணு, ஆனா அமமுகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஆமா, ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த கூட்டணி நல்லா ஜெல்லா இருக்கு, பரஸ்பரம் இருக்கு. அதே மாதிரி ஜாதிய கணக்குல கரெக்டா பார்த்து காய் நகர்த்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து முன்னாடியை விட இந்த கூட்டணின்றது உண்மையிலே என்டிஏ அப்படின்றத உண்மையிலே என்டிஏ அப்படின்னு. இந்த பீகார்ல எப்படி நடந்தது, மகாராஷ்டிரால எப்படி நடந்ததுன்னு நம்ம சும்மா நியூஸ்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை நம்ம லைவா நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு என்டிஏ பாக்குறோம். பின்னாடி அமித்ஷா அவர்களும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் முன்னாடி அவ்வளவு பெரிய அமைதி, வெளியில பெரிய சலசலப்புகள் எதுவுமே இல்லாம இந்த அமைதிக்கு காரணமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாக தேர்தல் அப்படின்னாலே மேனிஃபெஸ்டோவை தேர்தல் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் வாக்குறுதியிலையும் அவர் கொஞ்சம் முன்னாடி போயிருக்காரோ அப்படின்னு இருக்கும். குறிப்பாக ஃப்ரிட்ஜி வந்து கொடுக்குறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கு முந்தைய ஆட்சினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் வந்து இழப்பீடு மாதிரியோ இல்லைனா உதவித்தொகையாக 10,000 தரேன்னு சொல்றது, மகளிருக்கு மாதம் 2,000 தரேன் அப்படின்றது, இதெல்லாம் தகுதி உள்ளவங்களுக்கு இல்லை, ரேஷன் கார்டு வச்சிருந்தாலே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயத்தினால இந்த எப்படி இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க கிரவுண்ட்ல? இல்லை, எப்பயுமே இந்த கமர்ஷியலா கிளாமரஸா இருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு ஒரு எப்பயுமே வரவேற்பு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். அது வந்து மக்கள் அதுக்காக ஓட்டு போடுறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுல மக்களுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டியை எடப்பாடி பழனிசாமி தக்க வச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் கொடுத்து தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரெண்டாவது கொடுக்கும்போது என்னன்னா முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க அதோட நம்ம பெட்டரா கொடுக்கணும்னு ஒரு சாய்ஸ் வந்துடும். இல்லை முதல்ல பெட்டரா கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது கொடுக்குறவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட கை மேல்வங்க இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் திருப்பி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு 2,000 ரூபாய் நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்புன்றதே இல்லாத அளவுக்கு இல்லை, ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு வேளை வாஷிங் மிஷின் கொடுப்பாரோ அப்படின்லாம் கூட சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக சார்பில் சொல்லுவாங்களோ. டிவி கொடுத்தம்போது ரொம்ப பேசினாங்க. இப்போ என்ன கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜு பயன்படுமா படாதான்னு தெரியல, ஆனால் ஒரு பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு இருக்கு, அதனால மக்களுக்கு பயன்படுமா அப்படிங்கிறத தாண்டி ஆனால் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்ப திமுகவுக்கு ஒரு கம்பல்ஷன் கிரைண்டர் எல்லா வீட்லயும் இருந்திருக்கும், ஆனாலும் நம்ம அடிஷனலா கிரைண்டர் வச்சுப்போம், நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தானே இருந்தது.
இப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு அதை விட பெட்டரா ஏதாவது ஒண்ணு கொடுத்தாகணுன்ற ஒரு ப்ரெஷர், எதை கொடுக்குறதுன்னு ஒரு குழப்பம் வேற இருக்கு. அதுதான் எடுபடவும் செய்யணும்ல, அந்த பிரச்சனை வேற இருக்கு. ஸோ அந்த இடத்துல அதிமுக நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க எல்லாரும் சேர்ந்து பாசிச பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்ற மதவாதம் உள்ள வந்துடக்கூடாது, மதவாதம் உள்ள வந்துறது, ஜாதிய மதவாத தீய சக்திகளை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் அங்க என்னடா அப்படின்னா ஜாதியாவது வெங்காயமாவது அப்படின்னு தலைவர் தனியா நின்று கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் என்னன்னா, தமிழ்நாட்டுல பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதனால திமுக உள்ள வந்துடக்கூடாது, யாரும் உள்ள வந்துடக்கூடாது, அதனால பிரிந்து செல்வோம் அப்படின்னு தீவிரவாளர் வந்து முடிவெடுத்து 3 தொகுதியில ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த 3 தொகுதியில தான் தேமுதிகவும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி, அதுல 1ல தேமுதிக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திமுக எதிர்த்து நிப்பாட்டுறாரு. ஆமா, அப்பவும் காங்கிரஸ் எதிர்த்து நிப்பாட்டல, திமுக எதிர்த்து நிக்கிறாரு. தேமுதிகவும் எங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காரோ அங்க எதிர்த்து சண்டை செய்யறாரு. அதே மாதிரி இவங்க கம்யூனிஸ்டும் தனியா போறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி பாசிச சக்தியான பாஜக உள்ள வந்துடக்கூடாதோ, குடும்ப ஆட்சியான திமுக பாண்டிச்சேரியில் வந்துடக்கூடாதுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் பாண்டிச்சேரிக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குது. ஒருவேளை இந்த இடத்துலதான் திருமாவளவன் பிஜேபியோட பி டீமா இருந்து வேலை செய்யறாரோ, இந்த பக்கம் திமுகவோட காங்கிரஸோட ஓட்டை லைட்டா பிரிச்சு விட்டோம்னா பிஜேபி ஆபியஸா ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க. அங்க இன்னும் கொடுமை என்னன்னா, பிஜேபி ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அங்க அங்க வந்து பாண்டிச்சேரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கூட்டணியில ஆட்சி பங்கு கொடுத்துருக்காங்க 2 கட்சிக்கும் இருக்கு. ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. அதே மாதிரி இவங்க மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வேற எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க, ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவும் இருந்தும் பாஜக வரவிடாம தடுக்கிறதுக்கு அங்கதான் அதிக காரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தொகுதியும் பெருசா 4 தொகுதி தான் வச்சிருக்கோம். பாண்டிச்சேரியில தான் இவங்க தடுக்கணும், பாசிசம் வந்துடக்கூடாது, மதவாதம் வந்துடக்கூடாதுன்றதுலாம் பாண்டிச்சேரியில தான் தடுக்கணும். ஆனா பாண்டிச்சேரியில திமுக வந்துடக்கூடாதுன்ற நிலைப்பாடு தான். பாண்டிச்சேரியில் பிஜேபியின் பி டீமாக இருக்கும் விசிக தமிழ்நாட்டின் திமுகவின் பி டீமாக இருக்கிறார். இது வரைக்கும் இந்த தேர்தல் பரப்புரையா இருக்கட்டும், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், இல்ல தொகுதி பங்கீடா இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியா இருக்கட்டும், அதிமுக வந்து பயங்கரமா முன்னேறி இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். அடுத்து திமுக அவங்களுடைய குழப்பத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.